ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சு எல்லா கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க சோஷியல் மீடியாவில். நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் மீட்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேற்று நம்ம கானா வினோத் ஃபேன்ஸ் மீட் வச்சாருங்களா, அதில் பார்த்தீங்கன்னா பல எதிர்பாராத திருப்பங்கள் அவருக்கு நடந்துன்னு தான் சொல்லணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமித் பார்கவ் வந்திருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வேறு வந்திருந்தார். ஸோ இவங்க 2 பேரும் ஸ்டேஜில் நின்று டான்ஸ் ஆடினாங்க. அது மட்டும் லுங்கி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம கானா வினோத்தும் சரி, நம்ம அமித் பார்கவும் சரி. வினோத்தோட ஒய்ஃபுமே வந்துட்டு ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க. வினோத்தோட ஒய்ஃபுமே அவங்க ஸ்பீச்சும் வேறு கொடுத்தாங்க. வினோத்தோட ஒய்ஃபு உண்மையாக நல்லா இருந்தது. இவர் வினோத் பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீனை பற்றி கேட்டாங்க மக்கள். அப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணார். எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணார். நீங்கள் அவங்க 2 பேரும் போகும்போது ரெட் கார்டு கொடுத்துட்டு போகும்போது நீங்கள் ஏன் வந்து பார்வதி மேலே பழி போட்டின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் கிளியராக, இல்லை அந்த நேரத்தில் வந்து ஒரு எமோஷனல், அவன் என்னோடய ஃப்ரெண்டு, ஸோ இந்த மாதிரி ஆகிடுச்சு, அவன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தான். நான் இதுக்கப்புறம் இங்கே ஜெயிச்சுட்டு இதுக்கப்புறம் என் லைஃப்பில் வந்து நிறைய வித நான் வந்து சாதிக்கணும், மேரேஜ் பண்ணணும், வீடு கட்டணும், ஸோ நிறைய விஷயங்கள் பர்சனலாக வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தான். ஸோ அதெல்லாம் திடீர்னு ஒரு நிமிஷத்தில் இல்லாமல் போகும்போது அந்த ஆதங்கத்தில் நான் சொன்னது தான் அது. மற்றபடி எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை. அவங்க 2 பேரும் உண்மையாக நல்லா கேம் ஆடினாங்க. அவங்களுக்குமே தெரியாது, தள்ளி விட்டா இந்த மாதிரி ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் எப்படி தெரிஞ்சே ஒருத்தர் செய்ய மாட்டாங்க இல்லையா? ஸோ என்னென்னா நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. அவங்களுக்கு அடிபடும்போது கூட நல்லா தள்ளி விட்டே நடந்திருக்கு. பட் அவ்வளோ பெரிய அடிபட்டு எதுவுமே பண்ணலை பிக் பாஸில். பட் இதுக்கு இப்படி பண்ணுவாங்களான்னு அவங்களே யோசிச்சாங்க. ஜஸ்ட் தள்ளி தான் விட்டேன்னு நினச்சாங்க, புஷ் பண்ணாங்க. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு சீரியஸ் ஆகும்னு நினைக்கல. அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. அவங்க கேமாக தான் பார்த்தாங்க. பட் அது வந்து வேறு மாதிரி போயிடுச்சு. சரி, ஓகே, தப்பு நடந்துச்சு. ஒரு பாதிக்கப்பட்டவங்க வந்து ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ வந்தால் தான் அது தப்புன்னு தெரியும். அது இஷ்யூ பெருசாக ஆகாத வரைக்கும் அது யாருக்கும் தெரியாது. பட் ஒரு சில விஷயங்கள் இஷ்யூ ஆனாலுமே அது பெருசாக காமிக்கிறதில்ல. இது ஒன்றுமே இல்லாமல் ஒரு சின்ன விஷயம் வந்து பெருசாக பூதாகரமாக வெடிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். அவங்க தள்ளி விட்டதுனால தப்பு தான். பட் அதுலேருந்து அவங்க திருந்திட்டாங்க. அது சான்ஸ் கொடுக்குமே அவங்களுமே. அவங்களுமே மனுஷன் தானே. அவங்களுமே வந்து மறந்துட்டு அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நகரணும்ல அப்படின்றாங்க. கரெக்டு தான்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு கேட்கும்போது சிரிச்சுட்டே அது கடந்து போயிட்டார். ஸோ எஃப்ஜேவுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வினோத்தை பற்றி பேசினார். ஸோ அமித்தை பற்றியும் பேசினார். நல்ல ஒரு பாண்டிங்ஸ் இருந்தது எங்களுக்குள்ளன்ற மாதிரி சொன்னார். கண்டிப்பாக நேற்று நடந்த ஃபேன்ஸ் மீட் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லாவே இருந்தது. நிறைய மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க கானா வினோத்துக்கு. உண்மையாகவே வந்து ரொம்ப நெருடச் செய்து தான் சொல்லணும். பார்க்கலாம் மக்களே, அடுத்த ஃபேன்ஸ் மீட் யார் வைக்கிறாங்கன்னு. அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வரேன். நன்றி.